கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த அற்புதமான இந்த காலை நேரத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் தெளிவு ஏற்படணுங்கிறதுக்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சில வார்த்தைகளை கொடுக்கிறார். இந்த வார்த்தையின் நிமித்தம் நம்ம ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத ஒரு சில நிமிடங்கள்ல நாம தெரிஞ்சுக்க போறோம். என்னன்னா, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் பவுல் சொல்றார், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை அப்படிங்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற, திருச்சபைக்கு சென்று கொண்டிருக்கிற அல்லது கிறிஸ்துவை அறியாத, திருச்சபைக்கு போகாத அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, நிறைய அன்னதானம் பண்ணுவாங்க. இந்த அன்னதானம் எதுக்காக பண்ணுவாங்கன்னா, நான் செஞ்ச பாவம் போகணுங்கிறதுக்காக பண்ணுவாங்க. நான் இவ்வளவு பாவம் பண்ணியிருக்கிறேன், இந்த பாவத்திலிருந்து நம்ம நிவர்த்தி அடையணும்னா ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட்டா சரியா போயிடும் அப்படின்னு தன் பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக. நம்ம கிறிஸ்தவத்திலையும் சரி, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஒரு நாளைக்கு உபவாச கூட்டத்துக்கு நான் சாப்பாடு போடுறேங்கம்பாங்க, எங்க அப்பாவோட நினைவா போடுறேன், எங்க அம்மாவோட நினைவா போடுறேன் அப்படின்னா, அவங்க உயிரோட இருந்த காலத்துல அவங்க மேல அன்பு செலுத்தாம விட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இனிமேலாவது நம்ம என்ன பண்ணலாம், அப்பா அம்மா பேரை சொல்லி சாப்பாடு போடலாம்னு சொல்லி போடுவாங்க. இதெல்லாம் ஒரு கடமைக்காக செய்யறது தான். நான் எத்தனையோ பேருக்கு அன்னதானம் பண்ணி இருக்கிறேன், நாங்க 200 பேருக்கு பண்ணியிருக்கிறேன், 300 பேருக்கு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்னதானம் பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை. உயிரோட இருக்கிறப்ப அவங்க மேல அன்பு செலுத்தி இருந்தோம்னு வைங்களேன், அது மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு விஷயம். ஆனா நாம நினைவா சாப்பாடு போடுவோம், அன்னதானம் போடுவோம். அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு 10 பேர் சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா உடனே நாம ஆசீர்வதிக்கப்பட்டுருவோமா? இல்ல. அந்த சாப்பாடு போடுவதன் நோக்கம் என்னவா இருக்கணும், அதுதான் முக்கியம். ஐயோ இந்த ஜனங்க பசியா இருப்பாங்களே, ஏதாவது அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம், அவங்க சாப்பிடட்டும் அப்படின்னு கொடுக்கிற அன்னதானத்துக்கும், எப்படியாவது நான் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆனா போதும், இந்த பாவத்துக்கு நான் ஒரு விமோச்சனம் தேடிக்கிறேன்னு போடுற அன்னதானத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் செய்யறாங்க. அப்படி போடப்படக்கூடிய அன்னதானத்தை தான் இங்க சொல்றாரு. நான் என் சொத்துக்களை எல்லாம் வித்து என்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக அன்னதானம் பண்ணினாலும் என் உடம்பை சுட்டரிக்கிறது, அதாவது என் உடம்பெல்லாம் சாம்பலை பூசிக்கிட்டு ரெட்டு உடுத்தி நான் போய் சாம்பல்ல போய் வெயில்ல போய் உட்கார்ந்து கடவுள்கிட்ட வேண்டுதல் பண்ணுனா என்ன பிரயோஜனம்? என்னுடைய பாவத்தை போக்க, என்னுடைய அக்கிரமத்தை போக்க, என்னுடைய மீறுதல்களை போக்க நான் என் உடம்ப சுட்டரிச்சுக்கிட்டு போய் உட்கார்ந்துட்டு வந்துட்டா முடிஞ்சுதா? அதனால என்ன பிரயோஜனம்? நான் மட்டும் தானே பிரயோஜனம் அடைவேன். அதனால நான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றவன ஆயிட முடியுமா? முடியாது. அப்ப அதன் நோக்கம் என்ன? இந்த அதாவது யோசுவா ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்வர். எதுக்காக? இஸ்ரேல் ஜனங்கள் போய் சண்டைக்கு போய் அவங்க திருப்பி விரட்டி அடிக்கப்படுவாங்க. அது என்னன்னு கேட்கறதுக்காக ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்வார். மொர்தெகாய் ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்வார். எதுக்காக? யூதர்களோட விடுதலைக்காக. இப்ப நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? நாம ஒரு காரியத்தை செய்யறோம்னா அந்த காரியத்தினோட நோக்கம் என்னவா இருக்கும்? நாம ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து இந்த உடம்ப சுட்டரிக்கிறதுக்கே கொடுத்தாலும் அதுக்கு பிரயோஜனம் என்ன? 1000 பேருக்கு நீங்க அன்னதானம் போட்டாலும் பிரயோஜனம் என்ன? போடுவதன் நோக்கம் என்ன? நம்முடைய பாவத்தை போக்கவோ, நமக்கு அதுல இருந்து ஒரு விமோசனம் தேடிக்கவோ இந்த காரியத்தை செஞ்சோம்னா அதுல பிரயோஜனம் இல்லை. உண்மையான அன்பு இருக்கணும். உண்மையான அன்புல அந்த காரியத்தை செய்யணும். மற்றவர்கள் பசி தீரணும், அவங்க பட்டினி கிடப்பாங்களேங்கிற உண்மையான அன்புல நீங்க அன்னதானம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னதானத்துல ஒரு அன்பு இருந்துச்சுன்னு வைங்களேன், அதை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்னதானத்துல பரிகாரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது பிரயோஜனம் இல்லாத போயிடும். அதே மாதிரி நீங்க ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து உங்கள் உடம்ப சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அதுல அன்பு இருந்தா தான் நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும். அதுல பரிகாரம் இருந்துச்சுன்னு வைங்களேன், நிச்சயமா அந்த உடம்பு தான் சுட்டரிக்கப்படுமே தவிர அதுல விடுதலை இருக்கு. அப்ப இதுல நமக்கு என்ன சொல்றாருன்னா, நாம நம்முடைய வாழ்க்கையில
கர்த்தரோட சமூகத்துல எதை செஞ்சாலும் சரி, திருச்சபைக்காக ஒன்று செய்யறோம், திருச்சபையில் இருக்கிற மக்களுக்காக ஒண்ணு செய்யறோம், ஏழைகளுக்காக ஏதோ ஒண்ணு செய்யறோம்னா அது நம்முடைய பாவ நிவர்த்திக்காக செய்யக்கூடாது, பரிகாரத்துக்காக செய்யக்கூடாது, அன்பால செய்யணும். அவர்களை அரவணைக்கிற அந்த அன்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுல செய்யணும். அப்படி செஞ்சாதான் நம்முடைய வேண்டுதல்களும் நம்முடைய ஜெபமும் நம்முடைய எல்லா செயல்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும், கர்த்தரால் கேட்கப்படும். கவனமா இருங்க. தான தர்மம் செய்யறதுல கூட அன்பு நிறைஞ்சிருந்தா தான் அந்த தான தர்மம் நம்முடைய ஏட்டில் எழுதப்படும். அதுல சுயநலமோ பரிகாரமோ பாவ நிவர்த்தியோ அதுக்காக நம்ம செய்யறோம்னு வச்சுங்களேன். பழைய ஏற்பாட்டின் காலத்துல பாவ நிவர்த்திக்காக ஒரு ஆட்டை விட்டு, ஒரு மாட்டை விட்டு, ஒரு எருமையை விட்டு, ஒரு புறாவை விட்டுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரியான பழி செலுத்துகிற ஒரு பரிகாரம் இருந்துச்சுன்னா நிச்சயமா கர்த்தரால் அது ஆசீர்வதிக்கப்படாது. அது ஏதோ கடமைக்கு செஞ்சதா நடந்துடும். அன்பானவர்களே, நாம் எடுக்கிற ஒவ்வொரு பழியும் சரி, நாம் செய்கிற ஒவ்வொரு தான தர்மங்களும் சரி, நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் அன்பு நிறைந்ததா இருக்கணும். அப்பதான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். செய்வீங்களா? செய்யணும். ஆமா, அப்படி செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை. வெறும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே முடியாதுங்க. நாம செய்யற கிரிகளின் நிமித்தம் தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு காலை பொழுதுக்காக நன்றி. நாங்கள் செய்கிற தான தர்மங்கள் கூட அது எங்களுடைய சுய பரிகாரத்திற்காக இருந்து விடக்கூடாது சாமி. நாங்கள் செய்கிற அந்த அன்னதானமோ அல்லது ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து எங்கள் உடலை சுட்டரிக்க கொடுத்தாலோ அது எங்களுடைய பரிகாரத்திற்காக, எங்களுடைய பாவ நிவர்த்திக்காக இருந்து விடக்கூடாது. மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் மீது வைத்திருக்கிற அன்புக்காக அதை நாங்கள் செய்கிற போது கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவீர். ஆகவே நாங்கள் சுயநலம் இல்லாத அன்பில மற்றவர்கள் மீது அன்பு செலுத்த, எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது ஒரு சுயநலமற்ற அன்பை மற்றவர்கள் மீது காண்பித்து எங்களுக்காகவே தன் ஜீவனை கொடுத்தாரோ, அதுபோல நாங்களும் சுயநலமற்ற அன்பை வெளிப்படுத்த நீங்க கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.